Hi friends, welcome to my YouTube channel ஈசம் தம்பிஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோன்னா ஒரு 4-5 நாளாகவே சோஷியல் மீடியா, அதாவது ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் இந்த மாதிரி இடத்துல வந்து நம்மளோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் 18 மாதம் டிஏ கொடுக்க போகிறாங்க, அதுக்கடுத்து வந்து அதுவும் 6 பார்ட்டில் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் கட்டிங் நிறையா வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்லேயும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் நிறைய பேர் சார் இதை பற்றி வீடியோ போடுங்க, இது உண்மையா பொய்யா, கிடைக்குமா கிடைக்காதா, என்ன சார் ஏது சார் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்குறாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த தகவலை எது உண்மை எது போய் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு நீங்கள் பகிருங்க இன்னொருத்தவங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், கவர்மெண்ட் அவங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த கொரோனா டயத்தில் COVID-19 வரப்போ அவங்களோட டிஏவை கிட்டத்தட்ட ஒரு 18 மாதம் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. என்ன டிஏ இருந்ததோ அதே டிஏ தான் இருந்தது. டிஏ இன்க்ரிமெண்ட் கூடவே இல்லை. அப்போ கவர்மெண்ட் கிட்ட எல்லாரும் என்ன கேட்டாங்கன்னா, இந்த டிஏ வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ கவர்மெண்ட் வந்து இந்த டிஏ வந்து கொடுக்கல, இதை பற்றி எந்த வித கிளியர் இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. இதுக்காக கேஸும் போட்டிருந்தாங்க, நிறைய பேர் கோர்ட்டுக்கும் போயிருந்தாங்க, நிறைய அசோசியேஷன் இருக்காங்க, எல்லாருமே செஞ்சுருந்தாங்க. கவர்மெண்ட் எங்ககிட்ட இப்போதைக்கு பணம் இல்லை, அதனால் எங்களால் இதை கொடுக்க முடியாது அப்படிங்கிறத கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க. ஆனாலும் நிறையா சோஷியல் மீடியாலாம் நிறையா ஃபேக்காக இன்றைக்கி ஏஐ வச்சு நிறையா ஜென்ரேட் பண்ண முடியும், நியூஸ் பேப்பர் கட்டிங் மாதிரியே உருவாக்க முடியும். இல்லை ஃபேக்காக நியூஸ் பேப்பர் வந்து அவங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை மாற்றி நியூஸ் பேப்பரில் போட்டால் அது விற்கும்னு சொல்லி நிறைய பேர் வாங்கி பார்ப்பாங்க. இப்போ இந்த மாதிரி நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கிறதால சமீபத்தில் இப்போ நம்மளோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்களோட ஃபோட்டோ போட்டு இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது வந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும்னா, இது வந்து உண்மையிலே கிடைக்க போகுது, நம்மளுக்கு கிடைக்கும், 18 மாதம் டிஏங்கிறது ஒரு லம்சம் அமௌண்ட் வந்துடும், அப்போ இந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருப்பாங்க இதை பற்றின உண்மை தெரியாதவங்க. அதனால் கவர்மெண்ட் எந்தவித அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட், அதாவது நம்மளோட நோட்டிஃபிகேஷனோ இல்லை கவர்மெண்ட் லெட்டரோ அஃபிஷியலாக அவங்களோட வெப்சைட் மூலமாக ஆத்தென்டிகேட்டாக வெளியே வரணும். அது வர வரைக்கும் எதையுமே நம்பாதீங்க. சோஷியல் மீடியா மூலமாக இன்றைக்கி எல்லாத்தையுமே நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, அதை வச்சு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பேசுகிற மாதிரியே நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். பிரைம் மினிஸ்டர் மோடி அவங்க பேசுகிற மாதிரியே நம்மளை ஜென்ரேட் பண்ண முடியும். அப்போ அதையெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இன்றைக்கி எல்லாமே டெக்னாலஜி அப்படிங்கிற போகும்போது நம்ம முன்னாள் ராணுவ வீரர்கள் ஒரு இடத்துல பணம் கிடைக்குது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லும் போது நம்மளுக்கு ஆசை வரும், நம்மளுக்கு அது கிடைக்காதா அப்படிங்கிற ஏக்கம் வரும். அதனால் நம்ம அதை தேடுவோம், சம்மந்தப்பட்ட எங்கேயாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து நிறையா விஷயங்களை நம்ம தேடும்போது நம்மளுக்கு இந்த ஃபேக் நியூஸ் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ப்ளஸ் இந்த வாட்ஸ்அப்பில் வர நியூஸஸ், ப்ளஸ் நியூஸ் பேப்பர் கட்டிங், இல்லை ஏதோ ஒரு அசோசியேஷன் லெட்டர் அனுப்பிச்சாங்க அப்படிங்கிற ஒரு விதமான லெட்டர்ஸ், இந்த மாதிரி நிறையா லெட்டர்ஸ் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வள வந்துட்டு இருக்கு. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கேரளா அசோசியேஷன் வந்து லிக்விட் கோட்டாவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கோரிக்கையை வச்சுருந்தாங்க மத்திய அரசாங்கத்துக்கு. அந்த லெட்டரை பிடிச்சிக்கிட்டு நார்த் இந்தியன் யூடியூப் சேனல் உடனே இன்க்ரீஸ் ஆக போகுது, உடனே அவ்வளோ ஆக போகுது, ஜவானுக்கு வந்து இத்தனை பாட்டில் கிடைக்க போகுது, ஜெய்சாப்க்கு இத்தனை பாட்டில் கிடைக்க போகுது, லிக்விட் கோட்டா இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறத வச்சுக்கிட்டே நம்மக்கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. அதே மாதிரி இந்த 8 வே கமிஷனோட சார் பேசிக் பே வந்து 80,000 ஆயிருமா சார், அதுக்கு மேலே டிஏ போட்டால் எப்படி 1.25 லட்ச ரூபா சம்பளம் வந்துருமா, ஃபிட்வெட் பேண்ட்ரி வந்து 4ன்றாங்க 3ன்றாங்க, எது சார் உண்மை? நான் ஆல்ரெடி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறையா வீடியோஸ் போட்டாச்சு சார். எதையுமே நம்பாதீங்க. ஆத்தென்டிகேட்டான நியூஸ் வரும்போது நம்மளே அதை பற்றி கிளியர் கட்டாக சொல்லுவோம். எப்படி இந்த 15 லட்ச ரூபா கிடைக்கும் யுத்து சமான் யோஜனா அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி அந்த எலெக்ஷன் டயத்தில் உங்களுக்கு தெரியும், ஒரு 1 இயருக்கு முன்னாடி 1965 and 71 வாரில் ஈடுபட்ட அவங்களோட குடும்பத்தாருக்கு 15 லட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் எதுவுமே உண்மை இல்லை, அது போய், அது ஜஸ்ட் ஒரு ப்ரொப்போசல் தான், இந்த மாதிரி கொடுக்கறதா இருக்கும், அதுக்காக டேட்டா கலெக்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நம்மளுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் நம்ம சொல்ல வர்றது, எதையுமே நம்பாதீங்க. 1க்கு 2 தடவை அது உண்மையா பொய்யா அதோட உண்மைத்தன்மை நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு ஒரு நியூஸ் கிடச்சா அது குப்பை தொட்டி மாதிரி வாட்ஸ்அப் வந்து பகிர்ந்துடுறோம். இப்போ நான் வந்து ஒரு 50 குரூப்பில் இருக்கேன் அப்படின்னா நம்மளுக்கு தெரியுது, ஒரே நியூஸ் 50 குரூப்பில் வரும்போது நம்ம உடனே அடுத்தவங்க வந்து இதை ஃபார்வர்ட் பண்ணுறாங்களே தவிர அது உண்மையா பொய்யா, யார் அனுப்பிச்சது, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, அதோட ஆத்தென்டிகேட் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனுப்பணும். நம்ம எது வந்தாலும் நம்ம வந்து குப்பை தொட்டி மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம வந்து பகிர்றோம், அது தவறாக இருக்குது. அதனால தான் நம்ம சொல்கிறது, முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இருக்கிற விஷயத்தில் எதுவும் தவிருங்க. நம்மளோட நோக்கம் என்றுமே அவேர்னஸ், விழிப்புணர்வு, வேறு எதுவுமே கிடையாது.
நீங்கள் ஏதாவது உங்களோட கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் இருக்குது. கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனல் என்றைக்குமே ஆத்தென்டிகேட்டான நியூஸ் மட்டும்தான் போடுவோம். அன்ஆத்தென்டிகேட் நியூஸ் நம்ம என்றைக்குமே போட மாட்டோம். வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம அட்மின்ஸ் எல்லாமே கரெக்டான நியூஸ் உங்களுக்கு பகிர்வாங்க. நம்மளோட வெப்சைட் இருக்குது. நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம வெப்சைட்டில் எடுத்துக்கொண்டு வந்து நம்ம போட்டுருவோம். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த். நம்முடைய சேனலுக்கு உதவி செய்யும் விதமாக நம்மளுடைய சேனலில் அஃபிஷியல் மெம்பர்ஷிப் ஆகிக்கொள்ளுங்கள். ஜாயின் பட்டனை கிளிக் செய்து மாதம் ரூபாய் 29 செலுத்தி நம்மளுடைய சேனலின் அஃபிஷியல் மெம்பர்ஷிப் பார்ட்னர் ஆகிக்கொள்ளுங்கள். நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இதன் மூலம் தாங்கள் தெரியாததை தெரிந்து கொள்ள வாய்ப்பாக இருக்கும்.